நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் தாங்க பார்க்குறோம். பாருங்கள், நல்லா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 8லேருந்து 10 அடி ஆகிட்டு இருப்பாங்க. சூப்பராக வளர்ந்துருக்காங்க. ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நிறைய நல்ல சத்துக்களை கொண்டது. புளிப்பு இனிப்பு 2 சுவையில் இருக்குது. இது நமக்கு இனிப்புன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சி. நல்லாவே பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. 10 அடி ஹைட்டு. ஸ்டெம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்திருக்கு. இது அப்படியே நமக்கு இடம் கம்மியான இடம் தான். ரொம்ப இதால் பரவ முடியாது. ஏன்னா நமக்கு 2 காம்பவுண்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் ஒரு 3 அடி கேப் தான். அதில் தான் அந்த செடியை வச்சுருக்கேன். பாருங்கள், மேலே கூட ரொம்ப போக முடியாமல் போய் தட்டிட்டு நிற்கிது. ஆனால் இது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் காய்க்கும்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே அது காய்ச்சிரும் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்க வேண்டாங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன இடங்கள் இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக வளர்க்கலாம். கண்டிப்பாக நண்பர்களே முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப இது ரேர் வெரைட்டியான ஃப்ரூட். இது அதிகமாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதில்ல. இப்போதைக்கு ஓரளவுக்கு பழைய நிலைமையோட மாறி இருக்குது. இருந்தாலும் நம்ம வீடுகளிலே ஆரோக்கியமாக கிடைக்கிற பழத்துக்கான ஒரு மரியாதை தனி. அதனால் கண்டிப்பாக நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரியான செடிகளை வச்சு வளர்த்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான பழங்களை கொடுக்கணுன்றத என்னோடய விருப்பம். அது மட்டும் இல்லை, நம்ம தற்சார்பு முறைகளில் ஒவ்வொரு பழ வகைகள், காய்கறிகள் நம்ம பறிக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.